வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக் ரெசிபி. இது வந்துட்டு ஆப்பிள் மில்க் ஷேக். ஆப்பிள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஆப்பிள் முழுசா அப்படியே கொடுத்து சாப்பிட சொன்னா பசங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி மில்க் ஷேக் அடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா குடிச்சிருவாங்க. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆப்பிள் மில்க் ஷேக் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பிளை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்துட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தோலோடையும் போடலாம். ஆனா இப்போ தோலோட சாப்பிடுறது எவ்வளவு ஹெல்தி அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா வேக்ஸ்லாம் இருக்கும் சம்டைம்ஸ் ஆப்பிள்ல. அதனால நான் தோலை எடுத்துட்டேன். நீங்க தோலோட போடுறீங்கன்னா நல்லா செக் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க தோலோட கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்துட்டு நான் சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் வந்து தேவையான அளவு நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு பட்டைப்பொடி. இந்த பட்டைப்பொடி வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு நீங்க பட்டைப்பொடி போடலாம், இல்லைன்னா ஜாதிக்காய் பொடி கூட போடலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், எதுவும் போடாமையும் நல்லா இருக்கும். வெறும் ஆப்பிள், சுகர் அப்புறம் பால் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க மில்க் ஷேக் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஆப்பிள் துண்டுகளை போட்டுடலாம். கூடவே இந்த சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்க வந்துட்டு ஹனி கூட சேர்த்திக்கலாம். இல்ல ஆப்பிள் நல்லா இனிப்பா இருந்ததுன்னா நீங்க சர்க்கரையை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க மில்க் ஷேக் செய்யலாம். பட்டைப்பொடி வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டா போதும். ரொம்ப போட்டோம்னா ரொம்ப ஃபிளேவர் ஆயிடும். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பால் தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு. நம்மளோட மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பால் அதிகமா விட்டு கொஞ்சம் தனியா செய்யலாம். இல்ல உங்களுக்கு ஸ்மூதி மாதிரி திக்கா வேணும்னா நீங்க திக்கா கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸ்ல ஊத்திடலாம். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கொஞ்சமா பாதாம் பருப்பு போட்டு டாப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது தேவைன்னா போடுங்க. கொஞ்சம் ஆப்பிள் பீசஸ் கூட நீங்க வெட்டி இதுக்கு மேல போடலாம். கொஞ்சம் சங்க்ஸ் ஆஃப் ஆப்பிள் சாப்பிட கிடைச்சதுன்னா அதுவும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட ஹெல்தியான ஆப்பிள் மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.